வெல்கம் பேக் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செடி வந்து நல்லா வளர்கிறதுக்காக ஒரு லிக்விட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டை நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு அது கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பீட்ரூட் தோல் அதை உள்ளே போட்டுடலாம். இது சௌ தோல். நம்ம என்ன காய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா காயும் போடலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தோல், பெரிய வெங்காயத்தோலும் உள்ளே போடலாம், சின்ன வெங்காயத்தோலும் உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு தோல் பாருங்கள், நான் இப்போ கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், பூண்டு தோலையும் உள்ளே போட்டுடலாம். இது முக்கியமான பொருள். இது டீ தூள். டீ நம்ம போட்டுட்டு அந்த சக்கை வேஸ்ட்டாக தானே போகும். அதில் நம்ம ஜீனி போட்டிருப்போமா, லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இப்படி வடிகட்டிட்டு அந்த சக்கையை இதுக்குள்ளே போடணும். அந்த சக்கையை இதுக்குள்ளே போட்டோம்னா செடி நல்லா வளரும், பூலாம் நல்லா பூக்கும். நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். தேங்காய் நம்ம அரைச்சி தூள் பண்ணி வச்சுருப்போம்ல, வடிகட்டிருப்போம்ல, அந்த தேங்காய் தூள். முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை நல்லா நொறுக்கி போட்டுடலாம். இது முக்கியமான பொருள். இது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம், இல்லாது வடிகட்டி வச்சுக்கிறோம்ல, சோறு வெந்ததுக்கப்புறம் வடித்த தண்ணி, அதையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா முங்குற வரைக்கும் வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டிருக்கோம். எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம், முட்டைத்தோல் போட்டுக்கலாம், நம்ம டீ தூள் இது போட்டிருக்கோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விடை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இன்றைக்கி நம்ம செய்கிறோன்னா 2 நாள் 3 நாள் கழித்து தான் இந்த தண்ணியை எடுக்கணும். இப்போ இது நல்லா மூழ்கிடும். பாருங்கள், கஞ்சி வடித்த தண்ணி ஃபுல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம எல்லா காய்கறியும் இதில் இருக்குது, இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இதை ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சுட்டு நம்ம இது மேலாக்க தண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம்னா, நம்ம தண்ணி தெளிக்க போகிற ஒரு பக்கெட் ஃபுல்லாக நம்ம வாளியில் தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக இதுலேருந்து கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த 2-3 நாள் கழித்து அந்த இருக்க தண்ணியை கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம தெளிக்க போகிற தண்ணியோட ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். மீதியை அப்படியே வச்சுக்கணும். இதில் திரும்பி ஒரு தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சக்கையை அதுக்குள்ளே அப்படியே நாள் ஆக ஆக அப்படியே மங்கிரும். நல்ல ஃபுல் சத்துமே செடிக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு 2 நாள் கழித்து அந்த தண்ணியை எடுத்து அப்படியே டைரெக்டாக எல்லா தண்ணிக்கும் ஊற்றக்கூடாது. இதில் நம்ம நார்மல் தண்ணியோடு கலந்து நீங்கள் தெளிக்கலாம். ஊற்றி பாருங்கள், செடி சூப்பராக வளரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.